ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போக்கிஎஸ்ஆர். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்கிட்ட இருக்க வழக்கம் போல் போக்கிமான் கார்டு தான். இப்போ என்கிட்ட இருக்க வேஸ்ட் எப்படின்னா பவர்லெஸ்ஸான போக்கிமான் கார்ட்ஸ் என்னென்னு காட்ட போகிறேன். இல்லை நிறைய பேர்த்துக்கு அவங்களுக்கு பிடிச்ச கார்டு இருக்கும். ஆனால் நிஜத்தில் பவர் இருந்தாலும் இந்த கார்ட்ஸு இப்போ இந்த போக்கிமான் கார்ட்ஸில் வந்து பவர்லெஸ்ஸாக அதை கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதை எப்படி நான் மீன் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஹெச்பி, இந்த பவர்ஸு, அடுத்த ரேங்க்கு சில கார்ட்ஸ் இருக்கும், சில கார்ட்ஸுக்கு இருக்காது. இப்போ ஃபஸ்ட் நான் ஹெச்பி காட்டிடுறேன். இப்போ நான் ஹெச்பி வைஸ் எப்படி எடுத்திருக்கேன்னா, பவர் கார்ட்ஸு, எப்படின்னா பவர் கார்ட்ஸ், மீடியம் கார்ட்ஸ், இப்போ பவர்லெஸ் கார்ட்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ 200க்கு இப்போ ஹெச்பி நல்ல ஹெச்பி தானே. இப்போ நீங்கள் பவர் கார்ட்ஸில் வைக்கலாம், இல்லை மீடியம் கார்ட்ஸில் வைக்கலாம்னா, நான் மீடியம் கார்ட்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு 250லேருந்து ஒரு 400 இதுக்குள்ளனா நான் மீடியம் கார்ட்ஸ் வச்சுருக்கேன். பவர் கார்ட்ஸ்னால் நான் அந்த ரெயின்போ கார்ட்ஸ் அந்த கார்ட்ஸ்னால் நான் வச்சுருப்பேன். இப்போ பார்க்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கல இது எல்லாமே அந்த 200க்குள்ளே தான் இருக்கும். இப்போ அதனால் நான் காட்டுறேன். டப்பு கோகோ இப்போ பாருங்கள், 200 தான் இருக்குது ஹெச்பி. பிளாஸ்டர்டாய்ஸ் 180, ரெக்வஸா 170. இது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். சார்ஜர் 180 தான் கொடுத்துருக்காங்க இந்த கார்டில். இது எனக்கு பிடிச்ச மியூ2 170. இதுவும் அதே மியூ2. இதுக்கு டிஃப்ரென்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். இங்கே இருக்க மியூ2, இங்கே இருக்க மியூ2 வேறு. இங்கே வந்து இப்போ பேப்பர் இருக்குது, இங்கே சிசர் இருக்குது. மற்ற எல்லாமே ஒன்று. இங்கே பார்க்கலாம் நீங்கள். இங்கே 20x20 120 இதில் பவர். இதுவும் 20x20 120. இதுதான் வேறு. அதனால் பாருங்கள், விக்னி 190. திருப்பி டப்பு கோக்கோ வந்துடுச்சா பாருங்கள். இப்போ வந்து இன்னொரு இது காமிக்கிறேன். இது ஒவ்வொரு இப்போ மேலே இருக்க பவர்ஸ் காமிக்கிறேன், அடுத்து கீழே இருக்க பவர்ஸ் காமிக்கிறேன். இப்போ மேலே இருக்க பவர் வந்து டப்பு கோக்கோக்கு 20 இருக்குது, பிளாஸ்டர்டாய்ஸுக்கு 30 இருக்குது, ரெக்வஸாக்கு 10+50 இருக்குது. இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. இதுக்கு 20x20. இது சூப்பர் பவரு. பவர் நல்ல பவர், ஆனால் ஹெச்பி கம்மியாக இருக்குது. இதுக்கும் அந்த 20x20னா 400. விக்னிக்கு இங்கே மேலே எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ கீழே இருக்க பவர் சொல்கிறேன். கீழே பாருங்கள், 120. இதுக்கும் 120. சார்ஜருக்கு 120. ரெக்வஸாக்கு 100. பிளாஸ்டர்டாய்ஸுக்கு பிளாஸ்டர் என்ன பார்க்கல 120. டப்புகோக்கு 200. விக்னிக்கு 13x30. இப்படி இதனால தான் இந்த கார்டு நான் பவர்லெஸில் வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கண்டென்ட்டும் சொல்கிறேன். இப்போ வந்து ஹவு டு ஃபைண்ட் ஒரிஜினல் போக்கிமான் கார்ட்ஸ், ஃபேக் போக்கிமான் கார்ட்ஸ். இப்போ என்கிட்ட ஒரு 30 கார்ட்ஸ் பக்கம் ஃபேக் கார்ட்ஸ் இருக்குது. அது எப்படின்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், இப்போ நான் எப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள். நேரில் பார்த்தா தான் அது உங்களுக்கு தெரியும். இது வந்து இதுவும் ஓஜி கார்டு, இது வந்து ஃபேக் கார்டு. இப்போ எப்படி நான் சொல்கிறேன்னு பாருங்கள். ஏன் தெரியுமா, நீங்கள் வச்சு பார்த்தா இது எதுவுமே எப்படின்னா மின்னாது. ஆனால் இந்த கார்டை பாருங்கள், மின்னும் உங்களுக்கு ஒரு மாதிரி. அதனால் இப்படி கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று வந்து இப்படி கார்டு குவாலிட்டி பார்த்து கண்டுபிடிக்கலாம். நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த கார்டு பாருங்கள், அப்படி இப்போ நீங்களே நல்லா பார்க்கலாம். இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, நீங்கள் நல்லா பார்க்கலாம். இதுக்கும் நிறைய சவுண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மின்னும் இந்த கார்டு. இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன். இது ஃபேக்கு. இதுக்கும் கலர் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இது ஃபேக்கு. இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கலர். இது எல்லாமே ஓஜி கார்ட்ஸ். என்கிட்ட இருக்க ஃபேக் கார்ட்ஸ் இருந்தால் இதுனா சரியான ஃபேக் கார்ட்ஸு. இதுவும் ஃபேக் கார்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்க. நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் கேட்டாங்க, அதனால் இது இப்போ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அமுச்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரோட யூடியூப் சேனல் வந்து இப்போ ரீசெண்டாக 100 சப்ஸ்கிரைபர் அடிச்சிருந்துச்சு. அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவர் யூடியூப் சேனல் பேர் எஸ்கேஜி கேமிங்னு. அவர் கேமிங் ரிலேட்டடாக போடுவாங்க. அதனால் அவர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.